பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீரே. தேவாதி தேவனாகிய கர்த்தே, நீர் எங்களை தாங்குகிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, கிருபையினால் மூடுங்க. மனம் நொந்து போன பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே
உங்களுக்கு என்னுடைய அன்பு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமமான மகத்துவம் உள்ள தேவன் என்பதை என்னை யோசிக்க செய்தார். அவர் இந்த உலகத்தின் சகலத்தையும் படைத்தது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற இந்த பூமியை தவிர இன்னும் பல கோள்களையும் படைத்து எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உருவாக்கி அவைகள் யாவையும் ஆண்டு கொள்ளுகிறதற்கும் அவைகளை தன் அதிகாரத்திற்கு கீழே வைத்து கொள்ளுகிற ஒரு மகா பெரிய மகத்துவத்தை படைத்து நம் ஆண்டவர் அவருடைய மகத்துவத்திற்கு ஈடாக நாம் எதையுமே செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட எளிமையான நம்மை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாராம். எதற்காக அவர் நோக்கி பார்க்கிறார்? அவரை துதிக்கும்படியாக, அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் பல போராட்டங்களோடு கூட காணப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தமாய்ப்பட்ட பாடுகள் யாவையும் ஆண்டவர் நீக்கி அவர்களை சுயாதீனம் உடையவர்களாய் வெளியே அழைத்து கொண்டு வந்தார். எதற்காக? அவர் தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேலே தன்னுடைய பார்வையை எப்போதும் வைத்திருக்கிறதுனாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இத்தனை பெரிய உலகத்திலே என்னையும் ஆண்டவர் நினைத்தருளுவாரா என்கிற கேள்வி சில நேரங்களிலே நமக்கு தோன்றுகிறதுண்டு. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆண்டுடைய மகத்துவம் மகா பெரியதுதான், இவை யாவையும் அவர்தான் சிருஷ்டித்தார், ஆனாலும் என்று சொல்லி ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயினே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய கரம் இவை யாவையும் சிருஷ்டித்தது, ஆனாலும் ஆனாலும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை தான் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் வானத்திலே, ஆனால் அவருடைய பாதப்படி இந்த பூமியை தொட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய மகத்துவமான வல்லமை உடைய ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கின்றன என்றால் நாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொன்னாங்க இல்லையா? ஹல்லேலூயா சொல்லும்போது சத்தமாக சொல்லுவீர்கள், ஆனால் அது நமக்குரியதாக மாறுகிறது. சிறுமைப்பட்டவர்களை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த அதிகாரத்திலேயே ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவ்வளோ மகத்துவம் உள்ளவராய் நம்மை நோக்கி பார்க்கிறதற்கான எதிர்பார்ப்பு என்ன? அங்கே ஆண்டவர் அதை ஒரு கேள்வியாக கேட்கிறார். நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? ஒருவேளை நாம் செங்கலையோ அல்லது சிமெண்டையோ வைத்து கட்டுகிற ஆலயத்தை குறித்து இது சொல்லப்படவில்லை. ஆலயம் என்பது எது என்பதை நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. யார்தான் தேவனுடைய ஆலயம்? சொல்லுங்களேன். நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது என்று கர்த்தர் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறார். நான் பெரியவர் தான், நான் மகத்துவம் உள்ளவர் தான், ஆனால் நான் உங்களை நோக்கி பார்க்கிற போது உங்களுடைய ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? பரிசுத்தத்தினாலே நம்முடைய இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது அனுதினமும்
ஆண்டவர் வாசம் செய்யக்கூடாதபடிக்கு பாவ செயல்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறதுனாலே இந்த இடத்தை நாம் ஸ்பாயில் பண்ணிக்கொண்டு, இடம் என்று நான் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்தையும் நம்மிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதற்கு நாம் கொடுத்திருக்கிற இடத்தையும் தான். நம்முடைய இந்த இடத்தை குறிக்கவில்லை, நம்மை நாமே குறிக்கிற ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக வைராக்கியம் உள்ளவராய் சொல்லுகிறார், நம்முடைய இந்த ஆலயம், அதாவது நாம் பரிசுத்தவாட்டிகளாய் பரிசுத்தவான்களாய் நம்மை காத்து கொள்ளுகிறது மிக அவசியம். அப்படி ஒருவேளை கெட்டு போகிறதற்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போமானால் ஆண்டவர் அதை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமா அந்த வசனத்தை? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம், அது பரிசுத்தமான ஸ்தலமாக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த இடத்திலே ஆண்டவர் குடியிருக்கிறதற்கு ஏற்றபடி நாம் இந்த ஆலயத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பதாக ஏசாயா 66:2 சொன்னார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவன் நோக்கி பார்ப்பேன். முதலாவதாக யாரை நோக்கி பார்ப்பாராம்? சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பார்ப்பாராம். சிறுமைப்பட்டவர்கள் என்கிறதற்கு ஒரு முகவரி வசனமாக ஒரு வசனத்தை நான் தெரிந்து கொண்டேன். அதை 1 கொரிந்தியர் 1:28 வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். சிறுமைப்பட்டவர்கள் யாருக்கு இணையானவர்கள் என்பது இதிலே சொல்லப்பட்டிருக்கு. யார் யார்? இழிவானவர்கள். அடுத்தது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். அடுத்தது ஒன்றுமில்லாதவர்கள். ஒருவேளை இந்த சாராரை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கலாம், இழிவான கூட்டத்தாராய் இருக்கலாம், யாரும் மதிக்கிற ஒரு நிலையிலே நாம் இல்லாதபடி கனவீனமான ஒரு இடத்திலே ஒரு பொசிஷன்லே நாம் இருக்கலாம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களை தான் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. அவர்களையே அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கின்றன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக இழிவானவர்கள். வேதத்திலே ஒரு சகோதரி, இழிவான நிலையிலே இருந்த ஒரு சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு பயங்கர செல்வ சீமானுக்கு எதிர்பாராத வண்ணத்திலே வாழ்க்கைப்பட்டார்கள். ஆகார் என்று சொல்லுகிற இந்த பெண் முதலாவதாக அடிமையாக அந்த வீட்டிலே புகுந்தவள். அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்தவள். ஆனால் அவளே எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு நாள் திடீரென்று ஒரு உயர்வு அவளுக்கு காத்திருந்தது. இந்த ஆபிரகாம் இந்த ஆகாரை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா இவள் இருந்தாள். இவள் என்ன நினைச்சிருப்பா? இனி அடிமை என்கிற கோலம் எனக்கு இல்லை, எனக்கு பிறக்க போகிற பிள்ளை இந்த குடும்பத்தின் வாரிசு, ஆகவே என்னுடைய பிள்ளை அடிமை இல்லை என்று அவள் நினைத்திருந்திருப்பாள். ஆனால் அந்த நினைப்பு கொஞ்ச நாள் கூட செல்லவில்லை. ஹல்லேலூயா. அவள் இழிவானவள் என்பதை மறுபடியுமாய் நிரூபிக்கிறவர்களாகவே குடும்பத்தினர் இருந்தார்கள். என்ன நடந்தது? ஒரு நாள் இந்த ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அவளுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை மாத்திரம் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார். இவளை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு நிலை வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. மறுபடியும் இழிவான நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள். அந்த நேரத்திலே வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள். யாரும் இல்லை ஒத்தாசைக்கு. சின்ன குழந்தையை கையிலே சுமந்து கொண்டு எங்கு போவதென்று அறியாதபடி அங்கும் இங்கும் திக்கு தெரியாமல் அலைகிறாள். அப்பொழுதுதான் வனாந்திரத்திலே தேவன் அவளுடைய சத்தத்தையும் அவளுடைய பிள்ளையுடைய சத்தத்தையும் கேட்டார். ஹல்லேலூயா. அதை தான் ஆதியாம் புஸ்தகம் 21:17 வாசிக்கிறோம். வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இவ்வளோ நாளும் அவளுக்கு எல்லா பதார்த்தங்களும் கிடைத்தது, எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்க அவள் சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் ஒரு நாள் வந்த அந்த நாளிலே அவளுக்கு தண்ணீர் தான் தேவையாக இருந்தது. அந்த தண்ணீரை கொடுக்கிறதற்கு அவளுக்கு யாருமே இருக்கவில்லை. ஹல்லேலூயா.
ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையிலே கூட நாம கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களையே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. என்னையே என் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் என்று நீங்க தைரியமாய் சொல்ல முடியும். நாம் வேதத்திலே வாசித்தோமானால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து நாம வாசிக்கிறோம். யூதர்கள் அவர்கள் அலங்கம் இடிபட்டு போனதினாலே அதை புதிதாய் கட்டுகிறதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் முயற்சி எடுத்து அலங்கத்தை கட்டுகிறதற்கான பிரயாசத்தை செய்யும் போது ஒரு எதிராளி கூட்டம் இவர்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்து இவர்களை கிண்டல் செய்து பேசுகிறார்கள். அதை நாம் நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். ஹல்லேலூயா. இவங்க கஷ்டப்பட்டு தங்களுடைய அலங்கத்தை கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. எதிரில் ஒரு கூட்டம் நின்றுட்டு இவங்கள அப்படி ஏளனமாக பேசுகிறாங்க. இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? இவங்க அற்பமான ஜனம், இவங்க எங்கே ஒரு நாளில் கட்டி முடிச்சிருவாங்களா? இப்படி மண்மேடாக கிடக்கிற அந்த கற்களுக்கு உயிர் கொடுத்துருவாங்களா என்று சொல்லி அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு அவர்களுக்கு கோபம் வருகிற அளவிற்கு வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் இவர்களோ அதை குறித்து கொஞ்சமும் கலங்காதபடிக்கு உறுதியாய் தங்களுடைய வேலையை செய்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒருவேளை அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையிலே மற்றவர்கள் உங்களை கிண்டல் செய்கிற இடத்திலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் அவைகள் எதையுமே நீங்கள் காதில் போட்டுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரை சார்ந்து நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்வீர்களா? இந்த யூதர் அற்பமாய் எண்ணப்பட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 52 நாட்களிலே இவர்களுடைய அலங்கம் மறுபடியும் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாச்சே. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் பதிந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இவருடைய அலங்கத்தை கட்டி எழுப்ப செய்தார். இவர்கள் மற்றவர்கள் அந்த எதிராளிகள் மத்தியிலே மகிமையுடையவர்களாக ஆண்டவர் நிறுத்தினார் என்று சொல்லி நாம் அந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். இல்லாதவர்கள், நம் வேதத்திலே இல்லாத நிலையில இருந்த ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை சங்கீதத்திலே வாசிக்க முடியும். சங்கீதம் 34ஆம் வசனம், 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இல்லாதவராக இந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். யார் இந்த மனுஷன்? சங்கீதம் என்றால் யாரு? தாவீது. இந்த தாவீது எதுவும் இல்லாதவர்னு சொல்ல முடியாது. எல்லாம் இருந்தது, ஆனால் எதுவுமே இவருக்கு சொந்தமாய் உரிமை கொண்டாடுகிற அளவிற்கு இல்லை. ஹல்லேலூயா. இவருக்கு வாசஸ்தலம் இருந்தது, அரண்மனை இருந்தது, இவருக்கு எல்லா சொத்துக்களும், இவருக்கு வேலையாட்களும் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு சத்துருக்கள் அதிகமாக இருந்ததினால எதையுமே இவரால் அனுபவிக்க முடியாத ஒரு சோகமான நிலையிலே இருந்தார். ஆகவே தான் இவர் இல்லாதவர் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவர். நாம் வாசிக்க கேட்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை என்று சொல்லுகிறதற்கு அடையாளம் காட்டக்கூடிய தாவீது அவர் கூப்பிடுகிறார் கர்த்தரை நோக்கி. எந்த நிலையிலே என்று முகவுரையை வாசித்தோமானா வேஷம் மாறின போது என்று சொல்லப்பட்டிருக்கும். எதற்காக அவர் வேஷம் மாறினார்? அவர் அடைக்கலம் புகுகிறதற்காக ஒவ்வொரு இடமாய் எங்கேயாவது போய் ஒளித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு நாட்டிலே அவர் சேருகிறார். அங்கே ராஜா இவர் யார் என்பதை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக பைத்தியக்காரனை போல வேஷம் மாறினாராம். ஹல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளோ பரிதாபம். இன்னொரு நாட்டுடைய ராஜா இவர், ஆனால் வேறொரு நாட்டிலே போய் பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். காரணம் ஒன்றுமில்லாத நிலைமை. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத
காணப்படலாம், அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படலாம், ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையே நோக்கி பார்க்கிறார். ஆகவே இன்று முதல் நீங்கள் கலங்காதிருங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாரை அவர் நோக்கி பார்க்கிறாராம்? ஆவியில் நொறுங்குண்டவனை நோக்கி பார்க்கிறாராம். யாரை நோக்கி பார்க்கிறார்? ஆவியில் நொறுங்குண்டவனை நோக்கி பார்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டதை நாம் வாசித்திருக்கிறோம். துன்பங்கள் சூழும்போது, பிரச்சனைகள் வரும்போது இருதயம் உடைந்த நிலையை நாம் அநேக வசனங்களிலும் அநேக சம்பவங்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம். இது என்ன ஆவியில் நொறுங்குண்ட நிலை? வேதத்திலே ஒரு மனுஷன் ஆவியிலே நொறுங்குண்ட நிலைக்கு கடந்து சென்றார். நாம் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை வாசித்தோமானால் அந்த வசனங்கள் எல்லாம் ஆவியில் நொறுங்கின போது எழுதின வசனங்களாக இருக்கின்றன. இந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, தாவீது தான். இந்த தாவீது நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது அரண்மனையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அரண்மனையின் உப்பரிகையிலே அவர் நடந்து கொண்டிருக்கும் போது அப்படியே அண்ணாந்து பார்த்தபோது ஒரு பெண், மிக சௌந்தரியம் உள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறார். பார்த்த உடனே அவள் மேல் ஆசைப்பட்டு அந்த பெண்ணை தானே கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று இவர் ஆசைப்படுகிறார். அதனால என்ன செய்தார்? ஒரு பெரிய துரோகத்தை செய்துவிட்டார். அந்த பெண் இன்னொரு மனுஷனுடைய மனைவி. அந்த மனுஷனுடைய பேர் உரியா. இந்த உரியா இவருடைய படையிலே உள்ள ஒரு மனுஷன். இவர் என்ன செய்தார்? தன்னுடைய படை ஆட்கள் எல்லாம் அழைத்து தந்திரமான ஒரு ஆலோசனையை சொன்னார். போருக்கு உரியாவோடு கூட நீங்கள் செல்லுங்கள். போர் மும்முரமாக இருக்கிற வேளையிலே இந்த உரியாவை நீங்கள் போர் முனையிலே விட்டுவிட்டு நீங்கள் எல்லாரும் பின்னாலே வந்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த படை வீரர்கள் அப்படியே செய்தார்கள். போர் மும்முரமாக இருந்த வேளையிலே உரியாவை தனியே விட்டுவிட்டு இவர்கள் ஒதுங்கி விட்டதுனால உரியாவை எதிர்படையினர் வெட்டி சாய்த்து விட்டார்கள். இதை ராஜாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் அறிவிக்கப்பட்டது. பெண்ணுடைய பேர் பத்சேபாள். இந்த பத்சேபாளுக்கு தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்கிற சூழ்நிலை அறிந்த உடனேயே அவள் அழுது புலம்பினாள். இதை அறிந்த தாவீது இவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். மனைவியாக்கி கொண்டு ஒரு சில ஆண்டுகள் ஆகிறது. என்ன நடந்தது? திடீரென்று ஒரு நாள் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அரண்மனைக்கு நேராக வருகிறார். வந்து ஒரு கதை சொன்னார். என்ன கதை சொன்னார்? ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுக்கு பல ஆடுகளும் அவனுக்கு எல்லா செல்வங்களும் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானுடைய அரண்மனைக்கு அருகாமையிலே, அந்த வீட்டிற்கு அருகாமையிலே ஒரு தரித்திரன் இருந்தான். ஆனால் அந்த தரித்திரனிடத்திலே ஆசையாய் வளர்த்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய மடியிலே படுத்திருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி அவன் மகளை போல வைத்திருந்தான். அவ்வளவு அருமையாய் வளர்த்து கொண்டிருந்த அந்த ஒரே ஆட்டுக்குட்டியை இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு வழிபோக்கன் வந்தபோது தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவனுக்கு விருந்து வைக்காமல் அந்த ஏழை தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து இவனுக்கு விருந்து வைத்தான் என்று சொன்னாராம். சொன்ன உடனே இந்த தாவீது ராஜா, யார் அவன்? அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மும்மரமாய் சத்தம் எழுப்பினார். உடனே நாத்தான்வேல் தீர்க்கதரிசி சொன்னார், அது வேறு யாரும் இல்லை, நீதான். ஹல்லேலூயா. அது வேறு யாரும் இல்லை, நீதான். இப்படி நீ அந்த பெண் மேல் ஆசை கொண்டதினாலே அவளை கொல்ல வேண்டும் என்பதற்காக நீ உரியாவை கொலை செய்தாயே என்று சொல்லி சொன்ன உடனேயே இவர் அழுது புலம்ப தொடங்கினார். அதுதான் ஆவியிலே நொறுங்குண்ட நிலை. ஹல்லேலூயா. ஆவியிலே நொறுங்கி சங்கீதம் 51ஆம் அதிகாரம் முழுமையாக அவர் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஜெபமாக அமைந்ததிலே 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆண்டவரே, நொறுங்குண்ட ஆவியோடு கூட நான் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன், என்னை நீர் புறக்கணியாதேயும் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பாவ செயல்களிலே நாம் சிக்கி இருக்கும்போது நொறுங்குண்ட ஆவி நமக்கு உண்டா? யோசிச்சு பாருங்களேன். நொறுங்குண்ட ஆவி இருக்கிற வேளையிலே நம்முடைய பாவ செயல்களிலிருந்து நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. பாவத்தின் மேலே பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. நான் சொல்லி அவங்கள திருத்த வேண்டும் என்று சொல்லி கடின வார்த்தைகளை ஒவ்வொரு போதகர்களும் இல்லை ஊழியர்களும் சொல்லும்போது கூட அதை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கொள்ளுகிற கூட்டத்தார் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நொறுங்குண்ட ஆவி உடையவர்கள் தானா? நொறுங்குண்ட ஆவி உடையவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா என்று சொல்லுகிற ஒரு ராஜாவை குறித்து கர்த்தரே சாட்சி சொன்னார். என்ன? இவனை போல் வேறொருவனும் இல்லை என்று. ஹல்லேலூயா. இவனை போல் வேறு ஒருவரும் இல்லை. ஏன் சொன்னார் தெரியுமா? இவர் ராஜா ஆன உடனேயே பலிபீடம், அதாவது விக்கிரகங்களுக்கான பலிபீடம் எல்லாத்தையும் தகர்த்து போட்டார். எல்லா அசுத்தங்களையும் ஜனங்களை விட்டு நீங்க செய்தார். ஆகவே ஆண்டவர் இவர் மேல் அதிக பற்றுள்ளவராக சொன்னார், இவனை போல நம்பிக்கையுடைய ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களிடத்துல அசுத்தமே இருக்காது. அவங்களிடத்துல என்ன இருக்காது? அசுத்தம் இருக்காது. அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். த மெஷர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஆண்டவர் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அளவு எதனால் அறியப்படும்? நம்முடைய அசுத்தத்தை அகற்றுகிறதுனால அறியப்படும். ஹல்லேலூயா. இதில் தான் நம்ம 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா பலிபீடங்கள் யாவையும் அகற்றினதுனாலே தேவனாலே சாட்சி பெற்றவர். ஆனால் அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. என்னாச்சு? திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து வாசல்ல நின்றுட்டு சொல்றாரு, நீ உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ சாக போகிறாய், நீ சாக போகிறாய். ஏன்னா நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். நீ சாக போகிறாய், உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள். உடனே இவர் சுவர்புறமாய் திரும்பி நொறுங்கின ஆவியோடு ஆண்டவரை நோக்கி கதற தொடங்கினார். என்ன சொல்லி அழுதார் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு முன்பாக மன உத்தமமாய் நான் நடக்கிறேன் என்று அப்பா நீங்க நினைச்சுக்கோங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிற இருதயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கா? இருக்குன்னா ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை நிச்சயமாக நோக்கி பார்க்கிற நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கே ஆண்டவரிடத்திலே நீங்கள் திரும்புவீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். பேதுரு மறுதலித்தவர் தான், கர்த்தர் இல்லை என்று சொன்னவர் தான். ஆனால் அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுத போது ஆண்டவர் அவரை கற்பாறையை போலாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வளைந்து வளைந்து நாணல் புல்லை போல இருந்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை கற்பாறையை போல ஆக்கினார். அது நிமித்தமாய் அவரை கொண்டு புதிய ஏற்பாட்டின் ஆலயம் நிறுவப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்பமாக அவர் மாறினார். ஏசப்பாக்கு அடுத்தது ஊழியத்தின் ஆரம்பம் யாரை கொண்டு ஆரம்பித்தது? இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டுதான் ஊழியம் ஆரம்பமானது. ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் பேசப்படுகிறவராக மாறினார். அது மாத்திரமல்ல, அவருடைய நிழல் பட்டு நோயாளிகள் சுகமானார்கள். எத்தனையோ நோயாளிகளை சுகப்படுத்தினார். எத்தனையோ ஆயிரமான ஜனங்கள் கர்த்தருடைய அன்புக்குள்ளே வந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறதற்கு நம்முடைய ஆவியிலே நொறுங்குண்ட ஆவி நமக்கு இருக்கா? இல்லை அடிக்கடி பாவம் செய்துக்கிட்டே இருக்கிறோம், அதனால் அந்த பாவமே பழக்கமாயிடுச்சு அப்படின்ற நிலையில் இருக்கிறோமா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்து மனம் திரும்புகிறதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? அப்படி நாம் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன தருவாராம்? வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லுவார்கள். என்ன கிடைக்குமா? என்ன பண்ணுவாங்களாம்? யார் யார் நம்மை ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அப்புறப்படுத்தி நம்மை வைத்திருந்தாங்களோ அவங்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிற வார்த்தை உண்டாகுமா? ஹல்லேலூயா,
ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட நிலையிலே நீங்க இருக்கலாம், குடும்பத்தாரால நேசிக்கப்படாத ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார், ஆனால் நிச்சயமாகவே அவர்கள் நம் சார்பாக வருவார்கள். ஹalleluya, ஹalleluya. அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தர் சந்தோஷம் உண்டாக காணப்படுவாராம். கர்த்தர் என்ன உண்டாக காணப்படுவார்? சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். முதலாவது, விரோதிகள் நம்மை அப்புறப்படுத்தினவர்கள் நமக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவார்கள். நம்ம மேல சிலர் மிகுந்த கோபமா இருப்பாங்க. உக்கிர கோபம் அடைந்தார் என்று சொல்லி ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆண்டவரை வைராக்கியமாய் பிடித்து கொண்டு நின்றதுனால அவர்கள் மேல மிகுந்த கோபம் வந்துச்சு ஒரு ராஜாக்கு. இவங்களை தூக்கி அக்னி ஜுவாலையில போட சொல்லி கட்டளையிட்டார். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அவர் உக்கிர கோபத்தோடு கூட தான் அந்த ஆணை பிறப்பித்தார். ஆனால் ஆண்டவர் இந்த 3 பேரையும் நோக்கி பார்த்ததினாலே அந்த ராஜாவின் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. மகிமை தேவனுக்கே உண்டாவதாக என்று அதே ராஜாவுடைய வாய் அறிக்கையிட்டதாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த ராஜா தன்னுடைய சிலையை வணங்க சொன்னானோ அதே ராஜா இந்த 3 பேர் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், அவரை தான் இந்த ஜனங்கள் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று ஆணையிட்டானா. ஹalleluya. அப்படியே காரியம் மாறுதலாக முடிந்தது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. யாக்கோபு குறித்து நாம் வாசித்தோமானால், யாக்கோபுடைய மாமனாராகிய லாபான் அவன் ஆரம்பத்திலே சொன்னான், யாக்கோபை பார்த்து, நீ என்னுடைய எலும்பும் மாம்சமும் ஆனவன் என்று சொன்னான். அதை தான் ஆதியாம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ எனக்கு எலும்பும் மாம்சமும் ஆனவன், நீ தான் எனக்கு எல்லாமே என்று சொன்ன ஒரு மனுஷன் அதுக்கு அடுத்தது எவ்வளோ தந்திரமா செயல்பட முடியுமோ அவ்வளவு அதிக தந்திரமாய் செயல்பட்டான். ஏன்? இவன் உயர தொடங்கி விட்டான். இவன் மேல் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது என்பதை பார்த்த உடனேயே அவனுக்கு எரிச்சல் வந்தது, பொறாமை வந்தது. இந்த யாக்கோபுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஹalleluya. யோசிச்சு பாருங்க, இவனே பனியிலையும் பயங்கர வெயில்லையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். மாமனாருடைய வீட்டில் ஒரு அடிமையை போல கிடந்து உழைக்கிறான். ஆனால் இவனுடைய சம்பளத்தை திரும்ப 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 மாற்றி இவனை அவ்வளவு வேதனைப்படுத்தினான். ஹalleluya, ஹalleluya. அத்தனை வேதனையை இவன் தாங்கி கொண்டு கர்த்தருடைய அனுக்கிரகத்திற்காக காத்திருந்தான். கடைசியாக அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவர் மாத்திரம் என்னோடு கூட இராதிருந்தால் நீ என்னை வெறுமையா அனுப்பி வச்சிருப்ப. கர்த்தர் என்னோடு இருந்தபடியினாலே இன்றைக்கு 2 பரிவாரங்களோடு கூட கர்த்தர் என்னை வழி அனுப்பினார் என்று சொல்லுவார். ஹalleluya. உங்களுக்கும் நடக்குமா நடக்காதா சொல்லுங்களேன். நம்மை அப்புறப்படுத்துகிறவர்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லுவார்கள். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கும். அடுத்ததாக சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்திலே என்ன பார்த்தோம்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார் என்று பார்த்தோம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார். உங்கள் பட்சத்தில் எதற்காக காணப்படுவார்? சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். ஆமென். ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஹalleluya. இது போதாது, இந்த சந்தோஷம் போதாது, இன்னும் அதிகமான சந்தோஷத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். யூதா ஜனத்தை அவர்கள் பயங்கர அருவருப்பிலே இருந்தவர்கள். ஆகவே எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? இந்த யூதா ஜனத்திற்காக கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்தார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறதற்கு எனக்கு கிருபை செய்யும், இவர்கள் மேல் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். இவர் விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார் என்று சொல்லி நாம 2 நாளாகும் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தாராம். தேவன் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படி அனுகூலம் செய்ததினாலே அதே 2 நாளாகும் 30:26 வாசிக்கிறோம், எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஹalleluya. வாசிக்க கேட்போமா? 2 நாளாகும் 30:26. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது.
தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலினுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. இந்த மாதிரி சந்தோஷம் அவங்க பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அந்த நாளிலே ஆண்டவர் பெருக செய்தார். ஹல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? ஒரே ஒரு எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம், ஒரே ஒரு எசேக்கியா அத்தனை ஜனங்களுக்காக தன்னுடைய கைகளிலே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விண்ணப்பம் செய்த போது ஆண்டவர் அவர்கள் மேல் அனுக்கிரகம் பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சந்தோஷம் உண்டாக உங்களுக்காக காணப்படுவார். எஸ்தரை குறித்து நாம் வாசித்திருக்கிறோமே. இந்த எஸ்தர் ராஜாத்தி தான், ஆனாலும் தன்னுடைய ஜனங்களுக்காக பாரப்பட்டு தன் ஜனம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானும் தன்னுடைய தாதிகளும் ஆண்டுடைய சமூகத்தில் வைராக்கியமாய் காத்திருந்த போது யூதருக்கு மகா சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை முழங்காலில் நின்று கதற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எந்த இடத்துல சந்தோஷம் இல்லை? ஒருவேளை குடும்பத்தில் இல்லையா? இருதயத்தில் சந்தோஷம் இல்லையா? நண்பர்களிடத்தில் சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷம் உண்டாக வேண்டுமானால் நாம் முழங்காலில் நின்று கதற வேண்டும் கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் கதறுவேன். அந்த எஸ்தர் 9:17 சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாள், அவங்க விடுதலை பெற்ற அந்த நாள் சந்தோஷமான பண்டிகை நாளாய் மாறியதாம். ஹல்லேலூயா. கர்த்தர் காணப்படும் போது அந்த இடத்துல என்ன வந்துடும்? சொல்லுங்களேன். சந்தோஷம் வந்துடும். அந்த இடத்துல என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை சந்தோஷமாக இல்லைன்னா இன்னும் ஆண்டவர் காணப்படவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நாம் வாசித்தபடி ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நமக்கு நடக்கிற காரியங்கள் அப்புறப்படுத்தினவர்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லுவார்கள். அது மாத்திரம் இல்லை, சந்தோஷம் உண்டாக அவர் காணப்படுவார். அவர்கள் வெட்கப்படுவார்கள், நாமோ வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நின்னாங்களோ அவங்க எல்லாரும் வெட்கப்படுவாங்க. சங்கீதம் 132:18 சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ என் கிரீடம் பூக்கும். அவன் மீதிலோ என் கிரீடம் பூக்கும். இந்த வசனத்தை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? இந்த அதிகாரம் தான் நம்முடைய சபையின் ஆதார அதிகாரம். நம்முடைய சபை துவங்கினதற்கு ஆதார அதிகாரம் தான் இந்த சங்கீதம் 132. இந்த சங்கீதம் 132 உள்ள ஒவ்வொரு வசனமும் நமக்கு வாக்குத்தத்தமாய் தரப்பட்டிருக்கிற வசனம். இந்த 18ஆம் வசனம் விசேஷமாக என்ன சொல்லுது? அவன் சத்துருக்களுக்கு, அவன் நம்ம ஒவ்வொருவரையும் தான் குறிக்குது. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ என்ன பூக்கும்? கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம தலையில் என்ன வைப்பார் ஆண்டவர்? கிரீடத்தை வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி நடத்துவார். 2 சாமுவேல் 18:7 தாவீதின் சேவகருக்கு முன்பாக ஆண்டவர் அப்சலோம், தாவீது அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக தன்னுடைய மகனை நேசித்தார். ஆனால் சொந்த மகனே இவருக்கு விரோதமாக நின்றான். ஆனால் ஆண்டவர் சாதாரணமாக பார்த்துட்டு இருக்க மாட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த அப்சலோம ஆண்டவர் இயற்கையாகவே ஒரு பெரிய ஆபத்தை அனுமதித்து இவனை கொன்று போட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் அடிப்பார். உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு ஜெயம் உண்டாயிற்று. அவர்களோ வெட்கப்படும்படியான சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என்ன நோக்கி பார்க்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இழிவானவன் தான், நான் இல்லாதவன் தான், நான் அசட்டை பண்ணப்பட்டவன் தான். ஆனால் ஒன்று என்னை குறித்து நான் சொல்ல முடியும், நான் வசனத்துக்கு நடுங்குகிறவன். எத்தனை பேர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள்? வசனத்துக்கு நடுங்குகிறவள் தானா? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வசனத்துக்கு நடுங்குகிறேன், என்னை நீங்கள் நோக்கி பார்க்கிறதற்கு அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்துங்கப்பா. அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை அப்படியே இருதயத்தில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. அவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, எனக்கு வேறு எந்த
பயமும் இல்லை, உம்முடைய வசனத்தை குறித்த பயத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன். இனி துணிகரமான பாவங்களில் நான் ஈடுபட மாட்டேன். நான் உம்மை சார்ந்து இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு கூட பேசினது நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி பார்க்கிற தேவன் என்று எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நாங்கள் அனுபவிக்க செய்தருளும் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தாங்கிக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.